வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து யூ கேன் டிவைட் இட் இன்ட்டு 3 டைப்ஸ். ஓகே, ஸோ வந்து ஏஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரின்றது வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹியூமனுடைய பாஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹியூமனுடைய பாஸ்ட்டில் நடந்த எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல, என்னென்ன மாதிரி எவிடன்ஸ்லாம் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஓரல் அக்கௌண்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து படித்து பார்த்து இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி நம்மளுடைய ப்ரெசண்ட்டை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரிக்கு மெயினாக இருக்கிறதே வந்து ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்ன டாக்குமெண்ட், ஆர்டிஃபேக்ட், ஓரல் அக்கௌண்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ். அந்த சோர்ஸ்லேருந்து தான் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ்னால் என்ன? ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் அப்படின்றது ஹிஸ்ட்ரியை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒன்று. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா ஃபிசிக்கலான ஆப்ஜெக்டோ இல்லை ஃபிசிக்கலாக இருக்க ரிசோர்ஸோ ஏதோ ஒரு அவங்களுடைய கல்ச்சரை பற்றியோ ட்ரெடிஷனை பற்றியோ எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸ் தான். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் என்ன இப்போ நான் எடுக்கிற கண்டென்ட்டில் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அரிஹண்ட்லேருந்து தான் நான் சோர்ஸ் பண்ணி எடுத்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸோ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸ். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸை வந்து யூ கேன் கிளாஸிஃபை இன்ட்டு 2 திங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல். ஸோ ஒன்று வந்து ஆர்கியோலஜிக்கல் சோர்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னா லிட்ரரி சோர்ஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்னால் என்ன? லிட்ரரி. ஓகே, இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் இது கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்றத பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்றது வந்து ஏஷியன் பீப்புள் விட்டுட்டு போன ஒரு சில திங்கோ இல்லை ஒரு சில எவிடன்ஸோ தான் வந்து என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்னுவாங்க. இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் வந்து நிறையா விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? விட்டுட்டு போன பொருள்னால் அந்த பொருள் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மானுமெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஆரல்ஸ் வீட்டர். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா மானுமெண்ட்ஸ், காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மானுமெண்ட்னால் என்னது? மானுமெண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு அவங்க தங்கியிருந்த பேலஸு சொல்லலாம், இல்லைன்னா வந்து அவங்க தங்கியிருந்த ஃபோர்ட்டு, ஸ்டூப்பாஸ்னால் என்னென்னா ஸ்டாச்சூஸ். ஓகே, ஸ்டூப்பாஸ்ன்றது ஸ்டாச்சு கிடையாது. ஆக்சுவலாக ஸ்டூப்பாஸ்ன்றது வந்து என்னென்னா டூம் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த புத்திஸ்ட்டு இவங்க எல்லாமே இங்கே தங்கியிருப்பாங்கன்ற மாதிரி. ஓகேவா? ஒரு புத்திஸ்ட் மானுமெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. அது பேர் தான் ஸ்டூப்பாஸு. அண்ட் நிறைய ஆர்கியாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து மானுமெண்ட் வந்து சொல்லும். ஓகேவா? மானுமெண்ட்டை வந்து ஆர்கிடெக்ட் பற்றி, டெம்பிள் பற்றி, பேலஸு, ஃபோர்ட்டு, ஸ்டூப்பாஸ் இதெல்லாம் பற்றி சொல்கிறது வந்து மானுமெண்ட்ஸ். அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? நம்ம கல்வெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்கிரேவிங் ஆன் ஸ்டோன், அதாவது ஒரு ஸ்டோன்லேயோ இல்லைனா வந்து டெரக்கோட்டாலேயோ இல்லைனா மெட்டல்லையோ இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட விஷயம் தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக பிராமினி அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமினி அப்படின்ற வந்து இந்த இந்தியாவில் பிராமினி கரோஸ்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதான் 2 மேஜரான ஏஷியன் சிஸ்டம். இது சவுத் ஏஷியாலேயே, அதாவது இந்தியான்னு சொல்ல முடியாது, சவுத் ஏஷியாலேயே வந்து இந்த 2 ரைட்டிங் சிஸ்டமை வச்சு தான் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து என்னென்னா காயின்ஸு வந்து என்ன அப்படின்னா நுமிஸ்மேட்டிக் எவிடன்ஸ் அப்படின்வாங்க. அதாவது நுமிஸ்மேட்டிக் அப்படின்னாலே காயின்ஸ் தான் குறிக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நுமிஸ்மேட்டிக் அப்படின்னா வந்து கரன்சி, காயினு, பேப்பர் மணி எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸில் வந்து அவங்க யூஸ் பண்ண காயினோ அவங்க யூஸ் பண்ண காசு எல்லாத்தையும் இது இந்த மாதிரி மணி ரிலேட்டட் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து என்னது? ஆர்டிஃபேக்ட். ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா ஆர்ட் ரிலேட்டட். ஆர்ட்னா என்னது? ஒரு ஸ்கல்ப்சரோ இல்லை சீல்ஸோ
பாட்ரியோ டூல்ஸோ இதெல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் கீழே வரும். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம், டெய்லியும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் தான் ஆர்டிஃபேக்ட். ஸோ இந்த ஆர்டிஃபேக்டும் கம்ஸ் அண்டர் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்னென்னா, நான் முன்னாடி சொல்ல தெரியுமா பிராமினி ஸ்கிரிப்ட். இந்த பிராமினி ஸ்கிரிப்டை வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட் அப்படின்வாங்க. அதாவது ஸோ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த பிராமினி ஸ்கிரிப்ட் கரோஸ்தின்ட்டு பேசியிருப்போமா. இந்த பிராமினி ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா யார் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பானா ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒருத்தவர் தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். எந்த இயரில் அப்படின்னா 1837. ஸோ 1837லேயே பிராமினி ஸ்கிரிப்டை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட். இது வந்து பிராமினியா. அண்ட் நம்ம இன்னொன்று ஒரு ரைட்டிங் லாங்குவேஜ் பார்த்தோம், என்னது கரோஸ்தி. ஓகே, ஸோ கரோஸ்தி அப்படின்றது வந்து இந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் ரிட்டன் ஃப்ரம் ரைட்லேருந்து லெஃப்ட். ஸோ ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுகிற லாங்குவேஜ் தான் வந்து கரோஸ்தி. இட் இஸ் ஆல்சோ அ லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷனில் இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்ததில் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது பிராமினி கரோஸ்தி பார்த்தோம்ல, இன்னொரு விஷயமும் இருக்குது, லைக் இன்னொரு லாங்குவேஜும் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னா அசோக்கன் இன்ஸ்கிரிப்ஷனை ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோக்கன்னா யாருன்னா ஈ பிலாங்ஸ் டு அ மௌரியன் எம்பையர். நம்ம இதெல்லாம் வர வர பார்ப்போம், ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அசோக்கன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து மௌரியன் எம்பையரை பற்றி நமக்கு தெரிய வருமா. ஸோ இந்த அசோக்கன் இன்ஸ்கிரிப்ஷனில் எதை பற்றி மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அசோகாவோடைய ரிலீஜியஸ் பாலிசி பற்றி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அவர் எப்படி அவர் கிங்டம் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த அசோக்கன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராமினி, கரோஸ்தி அண்ட் அசோக்கன் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது இது இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு 3 விஷயத்தை பற்றி லைக் 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சாகணும். அது என்னென்ன அப்படின்னா ஸோ இதுதான் அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னா எபிகிராஃபி, பேலியோகிராஃபி, நுமிஸ்மேட்டிக். எபிகிராஃபி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படிக்கிறது பேர் எபிகிராஃபின்னுவாங்க. பேலியோகிராஃபி அப்படின்னா ஓல்டு ரைட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதின ஓல்டு ரைட்டிங்ஸை பற்றியோ இல்லைன்னா ஓல்டு ரெக்கார்டை பற்றியோ படிக்கிறது பேலியோகிராஃபி. ஸோ எபிகிராஃபின்றது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பேலியோகிராஃபின்றது அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்க ரைட்டிங்ஸை பற்றி படிக்கிறது பேலியோகிராஃபி. அண்ட் நுமிஸ்மேட்டிக் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோன்னா காயினோ கரன்சியோ பேப்பர் கரன்சியோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது நுமிஸ்மேட்டிக்ஸ். ஓகே, பேசிக்காக நுமிஸ்மேட்டிக்ன்றது காயினை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இயர்லியஸ்டான இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எது அப்படின்னா ஹராப்பன் சீல் தான் சொல்லுவாங்க. ஹராப்பன் சீல், அதாவது ஹராப்பன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம் லைக் ஹராப்பன் சிவிலைசேஷன், அந்த டைமில் இருந்த சீலில் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து இயர்லியஸ்டான இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் யூ காண்ட் இதோடைய ஒரு டீட்டெயிலான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாஸ்தீஸ்ன்னுவாங்க. இந்த பிரசாஸ்தீஸ் அப்படின்றது வந்து என்னென்னா எழுதுகிறேன். ஸோ பிரசாஸ்தீஸ், ஸோ இப்படின்னா பிரசாஸ்தீஸ் அப்படின்னா என்னென்னா போயட்டிக் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு அரசனை பற்றியோ லைக் கிங்கை பற்றியோ பேட்ரானை பற்றியோ ரொம்ப புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான் பிராஸ்டிஸ் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து போயட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றியும் ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். அண்ட் வில் மூவ் ஆன் டு லிட்ரரி. ஸோ ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் லைக் நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸில் வந்து என்னென்ன படித்தோன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஏஷியன் பீப்புள் விட்டுட்டு போன மெட்டீரியல் ரிமைன்ஸ் தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்ன்றாங்க. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸில் 4 முக்கியமான விஷயம் இருக்கும். என்னென்னது? மானுமெண்ட்டு, காயினு, ஆர்டிஃபேக்ட்டு அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன். அண்ட் அடுத்தது வந்து இதில் இன்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம நிறையா பேசியிருப்போமே ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸில். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் இருக்கும், லைக் 2 மேஜரான ரைட்டிங்
லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று வந்து பிராமி அண்ட் இன்னொன்று வந்து கரோஷ்டி. ஸோ பிராமின்றது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட்ன்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் கரோஷ்டின்றது வந்து யார் லைக் எப்படி இருக்கும் அந்த லாங்குவேஜ் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து இதே இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனு. அண்ட் தென் பிரசாஸ்தீஸ் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறமா 3 இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா எபிகிராஃபி, பேலியோகிராஃபி, நியூமிஸ்மேட்டிக். அண்ட் இதில் இயர்லியஸ்டான இன்ஸ்கிரிப்ஷன் எது அப்படின்னா ஹராப்பன் சீலில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஆனால் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரலை. ஸோ இதுதான் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் பற்றி. அடுத்தது வந்து லிட்ரரி சோர்ஸ். ஸோ லிட்ரரி சோர்ஸாக இயர்லியஸ்டான லிட்ரரி சோர்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு லிட்ரரி சோர்ஸ் வந்து 400 CEல தான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லி கம்பைல்டு டெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஷீப்போடைய லெதரில் எழுதுனதாவோ உட்டனோடைய டேப்லெட்ஸில் வந்து எழுதுனதாவோ தான் இந்த லிட்ரரி சோர்ஸஸ் இருக்குது. அடுத்தது இந்த லிட்ரரி சோர்ஸஸை 3 மேஜர் சோர்ஸஸாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, 3 மேஜராக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரிலீஜியஸ், செக்குலர் அண்ட் ஃபாரின். இல்லைனா வந்து ட்ராவலாக்ஸு. ஓகேவா, ஃபாரின் இல்லைனா ட்ராவலாக்ஸ்னுவாங்க. ரிலீஜியஸ்னால் ரிலீஜனை பற்றி சொல்கிறது, செக்குலர் அப்படின்னா பொலிட்டிக்கலான விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறது தான் செக்குலர். ஃபாரின் அப்படின்றது வந்து லைக் ஃபாரின் திங்ஸோ ட்ராவலாக்ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசுகிறது ஃபாரின். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் ஒன்று ஒன்றா. என்ன அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த 3 டிவிஷன்லேயுமே ஃபஸ்ட் இருக்கிறது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஸோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னால் வந்து இதுலேயே நிறையா ரிலீஜன் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிராமணிக் லிட்ரேச்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ பிராமணிக் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து இது வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த டெக்ஸ்டிலலாம் இந்த பிராமணிக் லிட்ரேச்சர் இருக்கும் அப்படின்னா வேதாஸ், ராமாயணாஸ், மகாபாரதாஸ், புராண கதைகள். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பிராமணிக்கோடைய லிட்ரேச்சர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4துலேயுமே ரொம்ப பழைய இன்ஸ்கிரிப்ஷனோ இல்லைன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா வேதாஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ வேதாஸ் அப்படின்றது பழைய லைக் ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்சர். இது வந்து வேதாஸ் வந்து யாருக்காக பண்ணது அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஹிந்து. அண்ட் இந்த வேதா தான் ஒரு ஃபவுண்டேஷ்னலே ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷ்னலாக இருந்ததே வந்து வேதா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேதாலேயே 4 டைப்ஸ் ஆஃப் வேதா இருக்கும். என்னென்னா ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. ஸோ ரிக்வேதா அப்படின்றது வந்து டைட்டீஸை பற்றி, அதாவது கடவுள் பற்றி, ஸோ அதெல்லாம் பற்றி பண்ணுறது வந்து ரிக்வேதா. அண்ட் சமர்வேதா அப்படின்றது வந்து என்னென்னா சமவேதா அப்படின்னாலே மெலோடிஸை பற்றியும் சான்ஸை பற்றியும், சான்ஸ்னால் வந்து இந்த மந்திரம் சொல்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சமவேதா. அடுத்தது வந்து யஜுர்வேதா. ஸோ யஜுர்வேதா அப்படின்றது வந்து ரிச்சுவல்ஸை பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பற்றி பண்ணுறது, எனிமீஸை வந்து அட்டாக் பண்ணுவோம் லைக் எனிமீஸ்க்காக பண்ணுறது அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு பேர் வந்து யஜுர்வேதா அப்படின்வாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கிறது அதர்வ வேதா. ஸோ அதர்வ வேதா அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலான நாலேஜை வந்து பற்றி சொல்கிறது. டெய்லி நடக்கிற ரிச்சுவல்ஸு, ப்ரேயர்ஸு, எனிமீஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற ப்ரேயரு. அண்ட் இது வந்து இந்த அதர்வ வேதா தான் மெடிசனுக்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனலே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அதர்வ வேதா மெடிசனுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கு. அதுதான் வந்து ஆயுர்வேதா. ஸோ இதில் வந்து ஒரு 2 முக்கியமான டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ருதி, இன்னொன்று வந்து ஸ்மிருதி. ஸோ ஸ்ருதி அப்படின்றது வந்து என்னென்னா ஓரலாக சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் வந்து ஸ்ருதின்னுவாங்க. ஓகேவா, வாய் மூலியமாகவே ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்து, இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படின்றது வந்து என்னென்னா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து லைக் ரிமெம்பர் பண்ணிக்கிற விஷயம்லாம் வந்து ஸ்மிருதி அப்படின்றாங்க. அதாவது போஸ்ட் வேதிக் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இருக்கும், அந்த லிட்ரேச்சரை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் தான் வந்து ஸ்மிருதி. ஸோ ஒரே அட் அ டைமில் எல்லாமே சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இதுவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸில் வந்து
புராணாஸ் பற்றியும் புத்திஸ்ட் பற்றியும் மற்ற ரிலீஜியஸ் லிட்ரேச்சரை பற்றியும் நான் வந்து கவர் பண்ணுறேன்.